அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டிலே செக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட்டுக்காக தான் கிட்டத்தட்ட 2-3 மாசமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது எந்த வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்குமான ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. இந்த ரிசல்ட்டை பற்றின அப்டேட் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. என்னென்னலாம் இதில் வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஓகேங்களா, 38 மாவட்ட வாரியாக ரிசல்ட்டுக்கான லிங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிசல்ட் லிங்க் வந்து எப்போலேருந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து விற்பனையாளர் பதவிக்கும் சரி கட்டுனர் பதவிக்கும் சரி என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவு பண்ணி கொடுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் சரி கட்டுனர் பதவிக்கும் சரி யார் யாருக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க, அதுல 3 விதமான கேட்டகரிக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான கேட்டகரிக்கு மட்டும் என்னென்ன முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, யார் யார் அந்த முன்னுரிமை கேட்டகரி 3 பேர் வராங்க, ஸோ அதை பற்றின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து ரிசல்ட் நீங்க எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதற்கனே தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்களா, இல்லை வந்து செலக்ட் ஆன நபர்களுக்கு ஓகேங்களா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் அனுப்ப போறாங்களா, அதை பார்த்து அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். யார் யாருக்கு மெயில் எஸ்எம்எஸ் வரப்போகுது அதை பற்றின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் சரி கட்டுனர் பதவிக்கும் சரி கம்மியான பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கும் சரி எப்படி கிடைச்சிருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதுல என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கணுங்க, ஸோ எனக்கு வந்து இந்த கட் ஆஃப் இருந்தா எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஸோ கண்டிப்பா என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் வேலை கன்ஃபார்மா கிடைக்கும், 100% கிடைக்கும் அப்படின்னு கட் ஆஃப் மார்க் என்ன, அதே மாதிரி எந்தெந்த இடத்த சூஸ் பண்ணி எந்தெந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த மாவட்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வேலை கிடைச்சிருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நேர்காணல் அதாவது இன்டர்வியூல எடுத்த மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவாங்க, ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் போடுவாங்க, ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த 2025 டு 2026 விற்பனையாளர் பதவிக்கும் சரி கட்டுனர் பதவிக்கும் சரி ரேஷன் கடை வேலையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிறைய மாற்றங்கள் என்னென்ன அதை பார்த்த அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். முக்கியமா ரேஷன் வேலைக்கு விற்பனையாளர் பதவிக்கும் சரி கட்டுனர் பதவிக்கும் சரி விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருக்குமே கட்டாயம் இந்த வீடியோ போய் சேர்க்க வேண்டியது பார்த்துட்டு இருக்க உங்களுடைய பொறுப்பு சரிங்களா. ஸோ ஏன்னா வந்து எல்லாருக்குமே இந்த அப்டேட் கிடைக்கும், கண்டிப்பா வந்து சேரணும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்க சரிங்களா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த பார்க்க போறது என்னன்னா நேர்காணல் இதுவரைக்கும் அதாவது விற்பனையாளர் பதவிக்கும் சரி கட்டுனர் பதவிக்கும் சரி நேர்காணல் வந்து நடத்தி முடிச்சு கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல கம்ப்ளீட்டா நடத்தி முடிச்சு 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னமும் என்ன ரீசன்னால ரிசல்ட் வெளியிடாம இருக்காங்க, அதோட உண்மை நிலவரம் என்ன, ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது நம்ம ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது சரி அவங்க என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு டோட்டலா 3200 பிளஸ் வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து இல்லையா. இந்த 3200 போஸ்டிங்குமே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க ஓகேங்களா. விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் சேர்த்து தான் ஓகேங்களா. ஸோ இதுல அப்ளை பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா
இதை வந்து நேர்காணல் நடத்தி முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்திருக்குதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பெஞ்சல் புயல் வந்துருச்சு. ஸோ அதுவே கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேல வந்து அது வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ அது கம்ப்ளீட்டா வந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து சென்னை போன்ற பெரும் நகரங்கள்ல நேர்காணல் எல்லாமே நடத்தியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சர்க்கிள்குள்ள தான் நடந்திருக்குது இல்லையா? ஸோ இதனால வந்து டிலே ஆச்சு. ஸோ இது வந்து நடத்தி முடிச்சே கிட்டத்தட்ட 1 1/2 மாசத்துக்கு மேல ஆகுது. இப்போ அந்த 5,00,000 பேருக்குமே டாப் மெரிட் லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? வெறும் ஃபர்ஸ்ட்ல 3,200 பேர வந்து டாப் மெரிட் பண்ணணும். அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடணும். அதுல நெறைய சிக்கல்கள் இருக்கு. அதே மாரி அந்த 3,200 பேர செலக்ட் பண்றதுல நெறைய பேர் ஒரே பெர்சன்டேஜ் மார்க் வரதுனாலயும் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குதுங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க, இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இதற்கான ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் அதாவது இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட போறாங்க அப்படின்ற மாரி தகவல் கிடைச்சிருக்குது நமக்கு. அதுவுமே நமக்கு வந்து அஃபிஷியலா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலான்றத மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புல வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து நம்ம எப்படிங்க டவுன்லோட் பண்றது? ஸோ அது இருந்தா தானே நம்ம வந்து வெரிஃபிகேஷனுக்கு போக முடியும். ஸோ அது எப்படிங்க நான் டவுன்லோட் பண்றதுன்னு கேட்பீங்க நெறைய பேரு. இதற்கான அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் இங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? அரியலூர், செங்கல்பட்டு, சென்னைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து தனித்தனி வெப்சைட் குடுத்துருக்காங்க. இந்த டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்க மாவட்டத்த சூஸ் பண்ணிட்டு, அதுல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரையும், டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க உங்களுடைய அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா? ஸோ இன்னும் ரிசல்ட் வரல ஓகேங்களா? இன்னும் ஒரு சில வாரங்கள் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா இந்த அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே குடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க விற்பனையாளர் பதவிக்காக இருந்தாலும் சரி, கட்டுனர் பதவிக்காக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 80, 90% மார்க்காவது இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நம்ம வந்து கம்மியான பேர் கூட நம்ம வந்து காம்படிஷன் பண்ணல. கிட்டத்தட்ட 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் கூட இதற்கு வந்து நம்ம வந்து காம்படிஷன் பண்றோம். அப்போ 5,00,000 பேர்ல நம்ம அந்த 3,200 பேர்ல வரணும் அப்படின்னா, டாப் மெரிட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து டாப் மார்க் வந்தா தான் நம்ம வந்து இதுல வந்து செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மெரிட் லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி வெரிஃபிகேஷனுமே ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆதார் கார்டு, பான் கார்டு, ஐடென்டி ப்ரூஃப்காக, ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, ஸோ உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு இந்த மாரி சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் முன்னுரிமை சர்டிஃபிகேட், தமிழ் வழி சான்றிதழு, ஸோ அதுக்கப்புறம் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்ஸு, ஸோ ஹேண்டிகேப்ஸ் இந்த மாரி சர்டிஃபிகேட்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அதிலுமே உங்களுக்கு முன்னுரிமை வழங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் கன்ஃபார்மா எந்த தேதியில வருங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ கன்ஃபார்மா வந்து இந்த ஏப்ரல்ல கண்டிப்பா நாங்க வெளியிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இது எல்லாமே பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ல வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்ஃபார்மா நமக்கு வந்து இந்த தேதியில வருமான்றது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும், கட்டுனர் பதவிக்குமான ரிசல்ட் இதுதான். ஸோ ரிசல்ட்டோட அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.